அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? சரி. இன்றைய எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் சாப்பிடும் உணவை வீணாக்கக்கூடாது. அது அனுதினமும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது வயிற்றுக்கு தேவையான மட்டும் சாப்பிடணும். அந்த தேவையானது மட்டும் எடுத்துக்கிறத விட தேவைக்கு அதிகமாக எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டுறது, அதுதான் வேணாங்கிற தவிர்க்கணும். அதுதான் இந்த எபிசோடைய நோக்கம்ங்க. அது இன்றைய முறையினருக்கு, இந்த யங் ஜென்ரேஷனுக்கு அரிசி பஞ்சம் என்ன, அரிசியின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஏன்னா ஈஸியாக கிடைக்கிற ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. இந்த முந்தைய தலைமுறையை பார்த்திங்களா, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த அருமைலாம் நிறைய தெரியுங்க. அரிசி பஞ்சம்னா என்னென்ன தெரியும், ஏன்னா பார்த்துருக்கேங்க. அது நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு விஷயம் பெரியவங்க பேசிப்பாங்க, தாது வருஷ பஞ்சம் அப்படின்ட்டு பேசிப்பாங்க. தாது வருஷ பஞ்சம்னு சென்ற நூற்றாண்டில் வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த வருஷத்தில் இயற்கை போயிடுச்சு. அதாவது மழை இல்லாமல் போயிடுச்சுங்க. நாடு முழுவதும் மழை இல்லை. ஸோ அதனால் என்ன, நமக்கு அப்போ மெயினான தொழில் விவசாயம் தான். ஸோ விவசாயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தொழில் நெசவு தொழில் இல்லைங்களா. இப்போது அதுக்கு நெசவு தொழிலுக்கு பஞ்சு வேணும். ஸோ பஞ்சு விளையாமல் போயிடுச்சு. ஸோ 2 தான் மேஜர் தொழில், நெசவும் விவசாயமும். 2 இல்லாமல் போயிடுது. மக்கள்கிட்ட பணமே கிடையாது. அரிசி வாங்குறதுக்கு அரிசியே கிடையாது. அதனால் அரிசி கிடைக்காம கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்து போயிட்டாங்க. சாப்பிட வழி இல்லாமல், சம்பாதிக்க வழியும் இல்லாமல், வேலையும் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதில் சாப்பாடை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுவாங்க. சரி, இப்போது நான் ஒரு அரிசி பஞ்சம்னா என்ன அப்படின்ட்டு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த 1964 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இயற்கை மழை போயிடுச்சு. அப்போது ஃபுல்லாக நம்ம நாட்டிலே அரிசி இல்லைங்க. வெளிநாட்டிலேருந்து கவர்மெண்ட் அரிசி இறக்குமதி செஞ்சு அதை ரேஷன் கடையில் விநியோகம் செஞ்சாங்க. ரேஷன் கடையில் விநியோகம் செஞ்சால் அது இலவசமாக இல்லை, இப்போ கொடுக்குற மாதிரி இலவசமாக 20 கிலோ அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அவுன்ஸ் கணக்கில் கொடுப்பாங்க. அவுன்ஸ்னால் ஒரு அவுன்ஸ் 24 கிராம். ஸோ அந்த கணக்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கணக்கு பண்ணி 3 வேளைக்கு எவ்வளோ அவுன்ஸ்னு கணக்கு பண்ணி அதை கிலோவில் கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த கொடுக்குற அரிசி ரொம்ப தரம் இல்லாமல் இருக்கும். புழுத்து போய் நாற்றம் எடுக்கும். அந்த அரிசியை கூட வாங்குறதுக்கு ரேஷன் கடையில் ஏழை மக்கள் அலைமோதுவாங்க. அடிதடி நடக்கும். அது சாப்பிட்டா அது சாப்பிடவே முடியாதுங்க. ஆனால் அதையும் சாப்பிட்டாங்க. மக்கள் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த தாது வருஷ பஞ்சம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அப்போல்லாம் பயங்கரமாக பஞ்சம். அதில் மக்கள் கிழங்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழகியிருக்காங்க. இன்னும் சில மக்கள் எலிகள், வயலில் எலிகள் இருக்கு இல்லையா, அது எலியை பிடிச்சி அது சாப்பிட்டு உயிர் வளர்த்துருக்காங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ அதனால் எனக்கு ஒவ்வொரு அரிசியுடைய மகத்துவமும் எனக்கு தெரியுங்க. அதனால் மேலாள போகும்போது ஒவ்வொரு நிலையிலும் தொழிலாளிகள் சாப்பிடும் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வலியுறுத்துவேங்க. சில சமயம் சக்ஸஸ் ஆகியிருக்கேன்.
ஒரு ஒரு மில்ல மேலாளர் வேலை பார்த்தேங்க. அப்போது என்னென்னா, எங்களுக்கு ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மிஷின் பழுதடிச்சிச்சு. அது வார்ப் டையிங் மிஷின் அப்படிம்போம். அது நாட்டிங் மிஷின் அப்படிம்போம். அது சரி செய்கிறதுக்காக மும்பையிலேருந்து சர்வீஸ் இன்ஜினியர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவருக்கு வந்து விமான டிக்கெட் கம்பெனி எடுக்கணும். டெய்லி 50,000 ஃபீஸு. ப்ளஸ்ஸு வசதியாக தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி தரணும். இவ்வளோ ஃபெசிலிட்டிங்க கம்பெனி கொடுத்தாங்கணும். நான் வந்து அந்த கம்பெனியில் சீனியர் மேனேஜருங்கிறனாலையும் ஹிந்தி நல்லா பேச தெரியுங்கிறனாலையும் என்னையை வந்து அவர் கூட இருக்க சொல்லி எல்லாத்தையும் கவனிச்சிக்க சொல்லி மேனேஜ்மெண்ட்டு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ தினமும் அவரை கூட்டி போய் சாப்பிட வச்சு என்னென்ன அவருக்கு தேவை பண்ணி கொடுத்து அவர் கூட இருக்கிறது வந்து என்னுடைய வேலை அன்றாட பணிகளில் அது ஒன்று ஆச்சு. ஒரு நாள் மாலையில் பார்த்திங்கன்னா 7:30 மணி போல் 2 பேர் சேர்ந்து கேண்டீனில் போய் சாப்பிட்டுங்க. சப்பாத்தி குருமா சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் பேசிவிட்டு அவர் அவருடைய ரூம் போயிட்டார். எனக்கு கொஞ்சம் அலுவல் பாக்கி இருந்ததால் திரும்பி ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டேன். அப்போது வந்து ஒரு ஹிந்தி கான்ட்ராக்ட் தொழிலாளி அவர் வந்து சாப்பாடு தட்டோடு அப்படி வந்துட்டார். என்னுடைய ஆஃபீஸ் வந்துட்டார். அதில் சப்பாத்தி குருமாவும் பாதி இருக்குது. வந்துட்டார். வந்துட்டு என்னப்பா என்ன விஷயம், சாப்பிட்டோட கையோடு வந்திருக்கே அப்படின்னு. சார் இந்த சப்பாத்தி வந்து மனுஷன் சாப்பிடுவானா சார் அப்படின்னார் என்கிட்ட கேட்டு. இப்போ வர வர நல்லாவே சமைக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்ட்டு. நான் அந்த சப்பாத்தியாக தான் சாப்பிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து சொன்ன அப்படி சரி அப்படின்ட்டு அந்த சப்பாத்தி எடுத்து ஒரு அரைவாசி சப்பாத்தி எடுத்து அதை சப்பாத்தி சாப்பிட்டுட்டேன். அவன் முன்னாடியே சாப்பிட்டேன். அப்புறம் திருப்பி அவன் கையோடு அப்படியே கூப்பிட்டு போய் திரும்பி கேண்டீனில் உட்காந்து இன்னொரு 3 சப்பாத்தி நீ போய் கொண்டு வா அப்படின்ட்டு 3 சப்பாத்தியை கொண்டு வந்து இன்னொரு தட்டை வச்சு வயிறுக்கே ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பீமுக்காக மேலும் 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். அதே குருமா ஊற்றி நான் சாப்பிட்ற பார்த்து பேசாமல் போயிட்டு சாப்பிட போயிட்டான். ஒன்றும் வேறு எதுவும் பதில் பேசல. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த தொழிலாளியை நான் வந்து என்னுடைய ரூமுக்கு வரவழைச்சு சொன்னேன். ஏன்பா அந்த அவர் வந்து 50,000 சம்பளம் வாங்குகிற சர்வீஸ் இன்ஜினியர், அவ்வளோ காஸ்ட்லியான ஆள், அவரே வந்து இந்த சப்பாத்தியே சாப்பிட்ருக்காரு. அவரும் நானும் சாப்பிட்ருக்கோம். இப்போ உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன படம்? ஐயோ எனக்கு என் கையில் 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா நான் அதை பேங்க்கில் போட்டு அந்த வட்டியை வச்சு சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அது இல்லாத நானும் வேலை பார்க்க இங்கே வந்திருக்கேன். நீ வேலை பார்க்க அதனால தான் நம்ம வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சாப்பிட்றேன். சாப்பிட்ற இதை வந்து சாப்பாடு வந்து பழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படி வாங்கிடுச்சு. அவனை கூட்டி வந்த கான்ட்ராக்ட் கூப்பிட்டு நல்ல ஒரு ஏறி விட்டாச்சு. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு தடவை என்னாச்சுன்னு இன்னொரு மில்லில் வந்து மேலாளர் இருந்தாங்க. அங்கே வந்து முதலாளி முதல் நாளே சொல்லிட்டார், தொழிலாளி கேண்டீனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லா ஃபுட் இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டியூட்டியில் அது ஒன்று அப்படின்ட்டார். சரி பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டேன். சமையல்காரரையும் கூப்பிட்டு சமையலாம் தரமாக இருக்கணும், என்னென்ன பொருள் வேணுமோ சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த சமையல்காரர் நல்ல கைராசிக்காரருங்க. அவர் சமைக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உதாரணமாக பூரியும் மசாலாவும் பண்ணார் அப்படின்னா A to B இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். சரி அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம் சாப்பிட்டேங்க. ஆனால் நானும் சாப்பிட்ருந்தேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறது நானும் சாப்பிட்ருந்தேன். தட்டை போய் கழுவ போன வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த மிளகாய் கருப்புலாம் போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா முழு சப்பாத்தி முழு பூரி எப்படின்னு கிடந்தது.
அப்படியே கிடக்குங்க. என்னடா இவ்வளோ பெரிய நல்ல டேஸ்ட்டு பூரியை வந்து குப்பையில் போடுறாங்கன்னு எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு சொன்னாங்க. ஒன்றும் பரவாயில்லைங்க. அப்புறம் ஒவ்வொரு டைமும் சாப்பிட்ற நேரத்தில் என்னுடைய அலுவலகம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அங்கே அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் போய் நின்றுட்டேங்க. யாராவது இது போட்டோம்னா, குப்பையை போட்டோம்னா அப்புறம் பிடிச்சி சத்தம் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அங்கே நிற்கிறத கண்டு எல்லாம் அவங்க வந்து கரெக்டாக சாப்பிட்டு மிச்சம் வேஸ்ட்டு பண்ணாமல் வேணுங்க அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் போன பிறகு பழையபடி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், சிசிடிவி கேமரா ஒன்று வச்சிட்டோம் கரெக்டாக அந்த குப்பை தொட்டி மேலே எவரேன்ட்டு. அதே மாதிரி குப்பை தொட்டி இதெல்லாம் பண்ணுறது வந்து எல்லாம் ஃபோட்டோ மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஸ்னாப்ஷாட் எடுத்து நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணோம். ஒரு பக்கம் இந்த சோமாலியா அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிங்க, அங்கே சாப்பாடு இல்லாமல் பட்னியால் சின்ன பிள்ளைகள்லாம் பட்னியால் இருப்பாங்க. அந்த போஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது சின்ன சிறு குழந்தைங்க வந்து ஒட்டிய வயிறும் வட்டிய தோல் மூட கண்ணெல்லாம் உள்ளார போய் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கியூஸில் நிற்பாங்க, அது பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு. அந்த ஃபோட்டோ பார்த்தால யாருக்கும் இறங்கிடும், மனசு இறங்கிடும். அந்த மாதிரி ஃபோட்டோ அதில் ஒரு போஸ்டர் எடுத்து போஸ்டரையும் ஒரு பக்கம் ஓட்டிட்டேன், ஒரு பக்கம் நம்ம ஆளுங்க வேஸ்ட் பண்ணுற உணவுப் பொருட்களையும் ஃபோட்டோ எடுத்து ஓட்டிட்டேன். மேற்கொண்டு யார் வேஸ்ட் பண்ணுறான்னு பார்க்குற கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி ஒரு கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிச்சு. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் விலை கம்மியாகிடுச்சுங்க. அது ஒன்று இல்லைங்க, நமக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு போடலாங்க. அது உணவை வந்து குறைக்க சொல்லலை, உணவை வீணாக்க வேண்டாம். உணவுப் பொருட்களையோ வேறு உணவு தானியங்களையோ வீணாக்கிறது வந்து பாவச் செயலாகும். நன்றி, வணக்கம்.